உச்சநீதிமன்றம் காட்டின அதிரடியில தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட 4 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிச்சிருக்கார். தமிழக சட்டமன்றத்துல கடந்த மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 18 மசோதாக்கள் தமிழக அரசால குரல் வாக்கெடுப்பு மூலமா நிறைவேற்றப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இந்த மசோதாக்கள் ஒப்புதலுக்காக ஆளுநர் RN ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. பொதுவாவே தமிழக அரசு எந்த மசோதாவை நிறைவேற்றி கொண்டு வந்தாலும் கிடப்புல போடுற கவர்னர் ரொம்ப நாளா காத்திருந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஜனாதிபதி ஒப்புதலுக்காக நிறுத்தி வச்ச தமிழக ஆளுநர் RN ரவி முடிவுக்கு எதிரா உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசால வழக்கு தொடரப்பட்டுச்சு. நீதிபதிகள் காலவரையற்ற தாமதங்கள் அரசியல் அமைப்பிற்கு விரோதமானதுன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. ஆளுநருக்கு சுப்ரீம் கோர்ட் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்த நிலையில தான் இந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்ச நிதிநிலை அறிக்கை தொடர்பான 4 மசோதாக்களுக்கு தான் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில அடுத்தடுத்து மசோதாக்களுக்கும் சீக்கிரமா ஒப்புதல் வழங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது.